ஹாய் மக்களே, இன்று நம்ம புதுவிதமான இட்லி தோசை மாவு ரெடி பண்ண போகிறோம். ஒன்று வந்து சிகப்பரிசி ஒரு டம்ளரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பரிசி ஒரு டம்ளரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு டம்ளரை வந்து உளுந்து போட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஒரு 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 மூடி போட போகிறோம். வெந்தயம் ஒரு மூடி போட போகிறோம். பார்த்தீங்கன்னா இது 5 டம்ளர் இட்லி அரிசி, 5 டம்ளர் இட்லி அரிசி, 5 டம்ளர் இட்லி அரிசி, அதுக்கப்புறம் 3 டம்ளர் ரேஷன் அரிசி, 2 டம்ளர் தூய மல்லி. இந்த இட்லி மாவை வந்து நீங்கள் வீட்டில் தான் அரைக்கணுமே தவிர வெளியில் அரைக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெளில ஒரே கருப்பாக இருக்குது, அடுத்தவங்க அரைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் அரைச்சோன்னா இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த கருப்பரிசி வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் சுரக்கும். சிகப்பரிசி பார்த்திங்கன்னா இடுப்பு வலி உள்ள பெண்களுக்கு இடுப்பு வலி இல்லாமல் இருக்கும். ஆண்களுக்கும் இடுப்பு வலி, இந்த கை கால் வலியெல்லாம் இருக்காது, நல்லாயிருக்கும். தோசை சுட்டு இட்லி சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கருப்பரிசியினுடைய பயன் என்னென்னா, உங்களுக்கு வந்து சுகர் பேஷண்ட்டு இன்சுலின் சுரந்து தசைப்பிடிப்பு இல்லாதவங்களுக்கு தசைப்பிடிப்பும் அருமையாக இருக்கும். தசைப்பிடிப்பு இல்லாதவங்களுக்கு தசைப்பிடிப்பு நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார் சத்து உள்ளது. கருப்பு கவுனி அரிசி வந்து நார் சத்து உள்ளது. அதுதான் உங்களுக்கு. சிகப்பரிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டு, நல்ல அற்புதமாக இருக்கும். அந்த சிகப்பரிசியில் நம்ம சிகப்பு புட்டு மாவு செய்வோம். ஹாய் மக்களே, இன்று